இங்க எல்லாம் மாமிசமே உண்ணக்கூடாதுன்னு பேசுறவன் நார்த் ஈஸ்ட் போனா பன்னிக்கறி சாப்பிட்றான், கேரளா வந்தா பீஃப் கறி சாப்பிட்றான், நாடு முழுக்க பீஃப் சாப்பிட்றாங்கன்னு அடிச்சு கொள்றான். அவனே தான் கேரளால வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றான். அவன் ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறான் தம்பி. அவன் வந்து கர்நாடகால வந்து அவன் வந்து பசவண்ணாவை கையில் எடுக்கிறான். இப்போ மகாராஷ்டிரால அவன் அம்பேத்கரை தாண்டி ஃபூலேவும் கையில் எடுக்கிறான். ஃபூலே நம்ம பக்கம் இருக்கிற ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சாதி எதிர்ப்புக்கான தலைவரா, அவன் அந்த சாதியை டேக் ஓவர் பண்றதுக்கு ஃபூலே பிறந்த சாதிக்கான தலைவரா ஃபூலே மாத்திக்கிட்டு இருக்கான். நீ அப்படி இருக்கவனே டேக் ஓவர் பண்ணும்போது அவன் முருகனை டேக் ஓவர் பண்ண மாட்டானா? ஏன்னா முருகனை இவன் வந்து டேக் ஓவர் பண்ணணும் இல்லை. அது நீங்க வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டு அப்பயே நீங்க என்ன பண்ணீங்கன்னா முருகன் இருந்தவனை நீங்க வந்து சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி பார்ப்பனியன் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அழகா ஏற்கனவே அதுல வந்து எல்லா கூறுகளும் இருக்குது. இப்ப நம்ம வந்து இப்ப தமிழ் ஆய்வுக்காக, இங்க தமிழர் வரலாறு ஆய்வுக்காக முருகன் அப்படின்ற கடவுள் வந்து இங்க இருக்கிற ஒரு திணை கடவுள். அவர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணாரு. அவரு அந்த காலத்திலே வந்து குடி விட்டு குடி, இனம் விட்டு இனம் தான் கல்யாணம் பண்ணாருன்ற எல்லா விளக்கத்தையும் தரலாம். அவருக்கு ஒரு முற்போல் பாத்திரத்தை தரலாம். ஆனா அது வந்து ஒரு 8 நூற்றாண்டு 9 நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒரு ஆதிக்கத்தோட கலக்குது. அவன் டேக் ஓவர் பண்றான்னு தெரியுது. ஏன்னா அதனாலதான் உங்களுக்கு பாக்குறோம், பழனி முருகன் கோயில்ல ஒரு சாதியினர், பண்டாரம்ன்ற சாதியினர் வந்து மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை வெளியே தள்ளிட்டு பார்ப்பனர்கள் உள்ள வராங்கிற வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது முருகனை முன்னாடி நிறுத்திட்டா தப்பிச்சுக்கலாம்லாம் கிடையாது. நீ ஏன் சங்கிக்கு பாதை அமைச்சு கொடுக்குற அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்ம வந்து எல்லா இடத்துலயும் சொல்றோம். ராமரை நீ வந்து அம்பேத்கர் பெரியாரை முன்னிட்டு தான் தோக்கடிக்க முடியும் இல்லையா? நாங்க விநாயகரை முன்னிறுத்துறோம், முருகனை முன்னிறுத்துறோம் அப்படின்னா அவன் என்ன நினைப்பானா, ஏய் ராமர்னா தான் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, முருகன்னா தமிழ் மக்களுக்கு நல்லா புரியுதுடா, அப்ப அவங்க வெளியிலே போகண்டா